அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தினசரி இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் தலைப்பு டிஎன்பிசி தேர்வாணையம் ஏற்கனவே நடத்தி முடித்துள்ள பல்வேறு தேர்வுகளிலிருந்து ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கான மாதிரி தேர்வு தான் நடத்தப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக ரீசண்டாக நடத்தி முடித்துள்ள கொஸ்டின் பேப்பர்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற அனலைஸ் பண்ணுறதுக்கும் எந்தெந்த ஏரியாவை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் தினசரி இலவசமாக பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் இப்போ ரீசண்டாக பிப்ரவரி 22, 2025 அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் நடத்தினாங்க. அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஏரியாவிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வியிலிருந்து ஒரு 30 கேள்விக்கான மாதிரி தேர்வுக்கான விடைக்குறிப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாரந்தோறும் ஆஸ் பர் டிஎன்பிசி சிலபஸ் படி அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 அண்ட் குரூப் 2 2A குரூப் 4 ஓவராலாக மெர்ஜ் பண்ணி பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு சைடும் பொது தமிழ் பகுதியிலிருந்து தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. வாரத்திற்கு 2 தேர்வுகள். இது இல்லாமல் தினசரியாக 5 நாட்களுக்கு 5 இலவச மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட்டு வருகிறது. நிச்சயமாக நம்ம நிறைய படிக்கிறத விட குறைவாக படித்தாலும் அதிகமான மாதிரி தேர்வுகளை எழுதும்போது நம்முடைய குறைகள் சரி செய்யப்படும். நிச்சயமாக அது ரெக்டிஃபை ஆகப்படும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நம்ம செய்யக்கூடிய தவறுகளை குறைப்பதற்கு மிகச்சிறந்த வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணி பார்க்குறதா. நீங்கள் எந்த அளவுக்கு மாடல் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ திரும்ப ஒரு கொஸ்டினை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது மெயின் எக்ஸாமில் அந்த கொஸ்டின் வந்தால் அதை பற்றி ஆசிலேஷனே ஆகாது, டவுட்டும் வராது. அந்த அளவுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இந்த மாடல் டெஸ்ட்டு. இந்த மாடல் டெஸ்ட்டை சரியாக பயன்படுத்திக்காங்க. சாட்டர்டே சண்டே பொறுத்தவரைக்கும் பெய்ட் டெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. மிக குறைந்த கட்டணத்தில், அதாவது மற்ற இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்போது குரூப் 4 அண்ட் குரூப் 2 2Aக்கான மிக குறைந்த கட்டணத்தில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. முதல் கேள்வி, பின்வரும் சொற்றொடர்களில் எவை வட்டெழுத்துக்கள் பற்றிய சரியான விடைகளாகும்? கேள்வி கட்டாயம் பார்த்தீங்கன்னா அகழாய்வுகள் தொடர்பாக ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கும். இதில் வட்டெழுத்துக்கள் பற்றிய சரியான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் 3 கூற்றை கொடுத்து அதிலேருந்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1, கிபி 3ஆம் நூற்றாண்டில் வட்டெழுத்துக்கள் திராவிட அல்லது தமிழ் பிராமி நடையிலிருந்து உருவானது. 2, கிபி 6ஆம் நூற்றாண்டில் முழுமையாக வளர்ச்சி அடைந்தது. 3, கிபி 13ஆம் நூற்றாண்டில் இருந்த சோழ பேரரசின் காலத்திலும் வட்டெழுத்துக்கள் நடைமுறையில் இருந்தன. கேள்வி என்ன? பின்வரும் சொற்றொடர்களில் வட்டெழுத்துக்கள் பற்றிய சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான். வட்டெழுத்துக்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டில் திராவிட அல்லது தமிழ் பிராமி நடைமுறையில் இருந்தது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போங்க. கீழடியில் கிடைச்ச அகழாய்வில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டது கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போங்க. ஸோ அகழாய்வுகள் தொடர்பாக கண்டிப்பாக ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கும். கேள்வி 2, ஊன்றுகோல் நாடகத்தை எழுதியவர் யார்? தமிழ் இலக்கியம். ஊன்றுகோல் நாடகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன். கேள்வி 3, 9 வாசல்களாக திருமூலர் கூறுவது மனித உடலை. கேள்வி 4, நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்? நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்னா கேடு. கேள்வி 5, தவறான ஆலோசனை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் என்று வள்ளுவர் கூறுகிறார்? தவறான ஆலோசனை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் என்று வள்ளுவர் கூறுகிறார்னா 70 கோடி பகைவர்களுக்கு. கேள்வி 6, தூய தமிழ் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? தூய தமிழ் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா மறைமலை அடிகள். கேள்வி 7, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் என்று கூறத்தக்கதாக இருக்க வேண்டியது எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்? வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் என்று கூறத்தக்கதாக இருக்க வேண்டியது எதுவென்று வள்ளுவர் சொல்கிறார்னா பிறர் பொருளையும் தம் பொருளாக கருதுவது. கேள்வி 8,
நமது கிராமம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. நமது கிராமம் திட்டம் ஆகஸ்ட் 2004 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. கேள்வி 9 தமிழக அரசின் திட்டங்கள். நம்ம திரும்ப பார்த்துன்னு இருக்கிறோங்க. ஒவ்வொரு தேர்விலும் மிக முக்கியமான திட்டங்கள் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுலேயும் திரும்பியும் வந்து நான் முதல்வன் திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 எக்ஸாம்ஸில் நான் முதல்வன் திட்டத்தை பற்றி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நான் முதல்வன் திட்டம்னா என்ன, நான் முதல்வன் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்றத, அது நான் முதல்வன் திட்டம் எதுக்கு பயன்படுது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத திரும்ப கேட்டுன்னு இருக்காங்க. இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கீழ்வருவனற்றுள் எவையெல்லாம் நான் முதல்வன் கீழ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. 5 கூற்று தந்திருக்காங்க. 1 மாணவர்களிடம் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்தல். சரி. சுற்றுச்சூழல் கல்வி குறித்த விழிப்புணர்வை தருவாங்களா? கிடையாது. உயர்கல்வி மற்றும் இந்தியாவிலும் வெளிநாடுகளில் சென்று படிக்க வழிகாட்டுறாங்க. சரி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பணி கிடைக்க செய்தலா? உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் பணி கிடைக்க செய்தல் கிடையாது. பயிற்சி தருவாங்க. வட இந்திய மொழியில் மேம்பட செய்தலா? கிடையாது. அப்போ நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1, 2022 தொடங்கியிருப்பாங்க. நான் முதல்வன் திட்டம் இதில் எது கீழ் வராதுன்னு கேட்டிருக்காங்க. BDE கீழ் வராது. கேள்வி 10 தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் இந்திய அளவில் எய்ட்ஸ் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கு என பதிவு செய்யப்பட்ட சங்கம். அதாவது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்திய அளவில் எய்ட்ஸ்க்குன்னு கட்டுப்பாட்டு சங்கத்தை முதல்ல ஸ்டார்ட் படுத்தியிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான். கேள்வி 11 சர்வோதயாவின் குணாதிசயங்கள் பற்றிய சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. ஒரு 5 கூற்று கேட்டு சர்வோதயா ரிலேட்டடாக அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1 சர்வோதயா சமூகம் அரசியல் சர்வாதிகாரத்திலிருந்து விடுபட்டுள்ளது. 2 சர்வோதயா சமூகம் சுய ஒழுங்குமுறை சிறிய சமூகங்களில் சுயமாக நிர்வகிக்கப்படுகிறது. 3 சர்வோதயா சமூகம் வலுவாக கட்டமைக்கப்பட்ட யோசனையை உள்ளடக்கியது. கிராம சுவராஜ் ஒவ்வொரு கிராமத்திலும் கிட்டத்தட்ட தன்னிறைவு உள்ளது. சர்வோதயா சமூகத்திற்கு அதிகபட்ச அரசியல் மற்றும் வலுவான ஆயுதப்படைகள் தேவை. இதில் முதல் 4 சரி, 5வது கூற்று தவறாக இருக்குது. அப்போ சர்வோதயா பற்றி சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 12 கீழ்காணும் கூற்றில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஓபியோ புளுட்டியஸ் தன்னிச்சையாக நீந்தி வாழும் ஒரு இளம் உயிரி லார்வா ஆகும். சரி. ஓபியோ புளுட்டியஸ் தன்னிச்சையாக நீந்தி வாழும் ஒரு இளம் உயிரி லார்வா ஆகும். டோலியோலேரியா தன்னிச்சையாக நீந்தி வாழும் ஒரு இளம் உயிரி. டோலியோலேரியா என்பது தன்னிச்சையாக நீந்தி வாழும் ஒரு இளம் உயிரி லார்வா ஆகும். அப்போ கீழ்காணும் கூற்றில் சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 13 லெட் ஆர்சினேட்டின் பயன்பாடு என்ன? லெட் ஆர்சினேட் எதுக்கு யூஸ் ஆகுனா பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. கேள்வி 14 ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பில் அனைத்து நிலைகளிலும் உணவளிக்கும் நுகர்வோர்கள். ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பில் அனைத்து நிலைகளிலும் உணவளிக்கும் நுகர்வோர்கள் ஒட்டுண்ணிகள், அழுகிய பொருட்களை தின்று வாழ்பவை மற்றும் சிதைப்பவர்கள். கேள்வி 15 பீர்பால் சகானி தொல் தாவரவியல் நிறுவனம் அமைந்துள்ள இடம். பீர்பால் சகானி தொல் தாவரவியல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் லக்னோ. கேள்வி 16 பிளாஸ்டிக்கை எரிப்பதன் மூலம் உண்டாகும் நச்சுத்தன்மை கொண்ட வாயு எது? பிளாஸ்டிக்கை எரிப்பதன் மூலம் உண்டாகும் நச்சுத்தன்மை கொண்ட வாயு எது? டை ஆக்சின். கேள்வி 17 கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அந்தமானியரின் பொருளாதார மற்றும் வாழ்வு முறை எந்த பழங்குடியினரை சேர்ந்தது? அந்தமானியரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பொருளாதார மற்றும் வாழ்வு முறை செமங்கஸ் மற்றும் சகாய்ஸ் பழங்குடியினரை சேர்ந்தது. கேள்வி 18 கல்யாண மண்டப கட்டடக்கலை அமைப்பானது ஒரு குறிப்பிடத்தக்க அமைப்பாக இவர்களின் காலத்தில் இருந்த கோயில் கட்டட அமைப்பில் காணப்பட்டது. யாருடைய காலத்தில் கல்யாண மண்டப கட்டடக்கலை அமைப்பு காணப்பட்டதுன்னா விஜயநகரர்கள். கேள்வி 19 பின்வரும் குப்தர் கால கல்வெட்டுகளை பொருத்த சொல்லியிருக்காங்க. கல்வெட்டுகள் அதனுடைய அரசர்கள். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தருடையது. இரும்பு தூண் கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தருடையது. ஏர்ன் ஸ்டோன் கல்வெட்டு விக்ரமாதித்யாவது. பித்தாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தருடையது. அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர், இரும்பு தூண் கல்வெட்டு சந்திரகுப்தர் 2, ஏர்ன் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யா, பித்தாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. ஸோ குப்தர்கள் வரிசையில் குப்தர் லெசன் சிலபஸில் இருக்குது. அப் டு குரூப் 1 வரையும் தெளிவாக படிச்சுக்கலாங்க. கேள்வி 20 இந்தியாவில் முதலாவதாக கட்டப்பட்ட ஆங்கிலிக்கன் தேவாலயம்
இந்தியாவில் முதலாவதாக கட்டப்பட்ட பிரிட்டிஷ் தேவாலயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. புனித மேரி தேவாலயம். கேள்வி 21. விஜயநகர ஆட்சியில் தமிழ் மாகாணத்தின் முதல் மகா மண்டலேஸ்வராக பின்வருபவர்களில் பணிபுரிந்தவர் யார்? விஜயநகர ஆட்சி காலத்தில் தமிழ் மாகாணத்தின் முதல் மகா மண்டலேஸ்வரராக பின்வருவர்களில் பணிபுரிந்தவர். நாம் வந்து பார்த்திங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் விஜயநகர ஆட்சி தொடர்பான லெசன் இருக்கும். அந்த லெசனில் நம்ம ஏற்கனவே கிளாஸ் டெஸ்ட்டாக மாதிரி டெஸ்ட்டாக பார்த்துருப்போங்க. அதில் முதல் மகா மண்டலேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு நம்ம கம்பனா என்பவர்கள் நம்ம பார்த்துருப்போங்க டெஸ்ட்டில் கூட. ஸோ அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ விஜயநகர ஆட்சினாவே நமக்கு 6th இருக்கும், அதே போல் 7th இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11th இருக்கும். தெளிவாக படித்து வச்சுக்காங்க. இப்போ முதல் மகா மண்டலேஸ்வராக இருந்தவர் கம்பனா. கேள்வி 22. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நகராட்சி பற்றிய பொருள், அதனுடைய சட்டப்பிரிவு. இடஒதுக்கீடு பற்றி பஞ்சாயத்து ராஜை பொறுத்தவரை இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் 243T 243T இடஒதுக்கீட்டை பற்றி சொல்கிறது. உறுப்பினர்களின் தகுதி நீக்கத்தை பற்றி குறிப்பிடுவது 243V. நகராட்சிகளின் அதிகாரம் மற்றும் பொறுப்பை பற்றி சொல்வது 243W. ஒர்க்கு, நகராட்சியினுடைய அதிகாரம் பொறுப்பு 243W. நிதிக்குழுவை பற்றி சொல்வது 243Y. நிதிக்குழுவை பற்றி சொல்வது 243Y. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. எக்கனாமிக் கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க. வங்கி வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டால் அதன் உடனடி விளைவு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 வங்கிகளின் வைப்புத்தொகை அதிகரிப்பு, 2 வங்கிகளின் வைப்புத்தொகை குறைப்பு, 3 வங்கி வைப்புத்தொகை மற்றும் கடன் வட்டி விகித அதிகரிப்பு, 4 கடன்களுக்கான வட்டி குறைப்பு. அப்போது கேள்வி என்ன? வங்கி வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டால் அதன் உடனடி விளைவாக என்ன ஏற்படுனா வங்கி வைப்புத்தொகையும் மற்றும் கடன்களுக்கான வட்டி விகிதம் அதிகரிக்கும். இங்கே சரியான விடை 3 மட்டும் சரி. கேள்வி 24. பின்வருவனற்றை பொறுத்துக. சிறப்பு பெயர்கள் வந்து கேட்டிருக்காங்க. மகாதேவ் கோவிந்த ரானடே என்னென்னு அழைக்கிறாங்கன்னா மகாதேவ் கோவிந்த ரானடே, MG ரானடேன்னு சொல்லலாம். இவரை மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுகிறார். மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் யார்? மகாதேவ் கோவிந்த ரானடே. கோபாலகிருஷ்ண கோகலே என்னென்னு அழைக்கிறாங்கன்னா இந்தியாவின் வைரம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து கனவுகளில் மர்ம கனவு காண்பவர்னு கூட குறிப்பிடலாம். கோபாலகிருஷ்ண கோகலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வைரம்னு குறிப்பிடலாம். கனவுகளில் மர்ம கனவு காண்பவர் என்றும் அழைக்கப்படுகிறார். பாலகங்காதர திலகர் முடிசூடா இந்திய அரசர் என்று அழைக்கப்படுகிறார். பாலகங்காதர திலகர் என்னன்னு அழைக்கிறாங்க? முடிசூடா இந்திய அரசர். லாலா லஜபதி ராய் எவர் அழைக்கப்படுகிறார்? பஞ்சாப் சிங்கம். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 25. பக்தி இலக்கியம் வழங்கியவர்களில் தாசமார்க்கம் எனும் அடிமை மார்க்கத்தை பின்பற்றியவர். தாசமார்க்கம் எனும் அடிமை மார்க்கத்தை பின்பற்றது தாண்டகவேந்தர். தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுவர் யார்? திருநாவுக்கரசராக தாண்டகவேந்தர். இவர் தாச மார்க்கத்தை பின்பற்றிப்பார். தாச மார்க்கம்னா அடிமை மார்க்கம். கேள்வி 26. வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்னன்னா செவி உணராதவர் தான் வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேள்வி 27. களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். இக்குறளில் காரறிவு என்ற சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. காரறிவுனா இருண்ட அறிவு. கேள்வி 28. சிறப்பு பெயர்கள் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் பெரியார் ஈவே ராமசாமி. தமிழ்நாட்டின் ரூசோ பெரியார் ஈவே ராமசாமி. தட்சிண காந்தி ராஜாஜி. தட்சிண காந்தி என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி. ஆங்கில பித்தர் என்று அழைக்கப்படுபவர் TM நாயர். ஆங்கில பித்தர் என்று அழைக்கப்படுபவர் TM நாயர். மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் MN சுப்புராமன். மதுரை காந்தி என்ற MN சுப்புராமன். கேள்வி 29. பின் வருபவனற்றில் ஈவே ராமசாமி அவர்களை பற்றிய நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. பெரியார் தொடர்பான நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தி கேட்டிருக்காங்க. ஒரு பெரியார் இல்லாத ஒரு கேள்வி இருக்காது. அதுபோல் காமராசரை பற்றி ஒரு கேள்வி இல்லாமல் இருக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அண்ணல் அம்பேத்கரை பற்றி ஒரு கேள்வி இல்லாமல் இருக்காது. TNPSC கொஸ்டினை பொறுத்தவரையும் இங்கே ஈவே ராமசாமி அவர்களை பற்றிய நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சியின் தலைவரானதல், வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கெடுப்பு, தனி திராவிட நாடு கோரிக்கை. அப்போ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகம் நமக்கு நல்லாவே தெரியும். 1924. சுயமரியாதை இயக்கத்தை தொடர்ந்து 1925.
நீதி கட்சியின் தலைவராக ஆனது எப்பன்னு பார்த்தீங்கன்னா சிறையில் இருப்பார். சிறையில் இருந்தபோதே தலைவராக இருப்பார் 1938. தனி திராவிட நாடு கோரிக்கை எப்போ எழுந்திருக்குன்னா 1940 எழுந்திருக்கும். அப்போது ராமசாமி அவர்களை பற்றிய நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்த சொன்னதில் சரியானது 3, 1, 2, 4. கேள்வி 30. புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனின் பெயரில் எந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பெயரிடப்பட்டது? தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு MS சுவாமிநாதன் பெயர் சூட்டப்பட்டுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக. ஸோ அந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஆணையத்தை பொறுத்தவரையும் முழுக்க சிலபஸ், அது குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, முழுக்க சிலபஸ் பேட்டர்ன் படி வந்து கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம சிலபஸ் பேட்டர்ன் படி நம்ம விரைவாக ரிசல்ட் வாங்கணும் அப்படின்னா சிலபஸ் பேட்டர்ன் படி சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு கீ பாயிண்ட்டுமே சிலபஸ் தான். அது புத்தகத்தில் குறிப்பாக பள்ளி பாட புத்தகங்களில் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை தெளிவாக தேடி பிடிச்சி படிச்சிங்கன்னா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நீங்கள் எளிமையாக மிக விரைவாக வந்து பார்த்திங்கன்னா அரசு பணின்ற கனவை வந்து நனவாக்க முடியும். ஏதோ தானோன்னு அப்படியே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா சிலபஸை படிக்காமல் அப்படியே புத்தகத்தை முழுமையாக படிச்சிருந்தாலும் நம்ம உடனடியாக ரிசல்ட் வாங்க முடியாது. டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்தவரையும் சிலபஸ் படி குரூப் 4க்கு படித்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சில ஏரியா மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் குரூப் 2 அப் டு குரூப் 2 வரையும் பொது தமிழுக்கான சிலபஸ் சேம் தான். கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்டு தான் வந்து மாறுபடுமே தவிர மற்றபடி ஏரியா எல்லாமே ஒன்று தான். குரூப் 1க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில பொது தமிழ் இருக்காது. ஆனாலும் அங்கே ஜிஎஸ் பகுதியில் இலக்கியம், தமிழ் இலக்கியத்திலேருந்து கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். அப்போ அப் டு குரூப் 1 வரையும் பொது தமிழில் நம்ம தெளிவாக படிச்சிருந்தோங்கன்னா அங்கே ஜிஎஸ் பகுதியிலும் குரூப் 1 யூஸ் ஆகும். அதுக்கடுத்து குரூப் 2 குரூப் 4க்கு வந்தீங்கன்னா பொது தமிழ் வந்து மிக சிறந்த முறையில் கை கொடுக்கும். அப்போ சிலபஸ் படி முதல்ல புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே படித்தவங்களா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கைட்ட வந்து சிலபஸ் இருக்கணும். சிலபஸ் படி ஸ்கூல் புக்ஸில் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ரிவிஷன் பண்ணணும். வாரத்துக்கு 2 டெஸ்ட்டு, வீக்லி வந்து 2 டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். டெஸ்ட் அட்டன் பண்ணதை எந்தெந்த கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எந்தெந்த கொஸ்டின் நம்ம தவறு செஞ்சுருக்கிறோங்க, அந்த கொஸ்டினை மீண்டும் மறுபடியும் நம்ம கேட்கும்போது அதே கொஸ்டினை நம்ம தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு அந்த கொஸ்டின் வித் ஆன்சரை டிஸ்கஷன் பண்ணோம். டிஸ்கஷன் பண்ணதில் மிக முக்கியமாக நம்ம என்ன அனலைஸ் பண்ணால் ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்தந்த கொஸ்டின்ஸ் இந்தந்த ஏரியாவில் தான் கேட்குறாங்க அப்படின்றத ப்ரிடிக்ஷன் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் வந்து அதிகபட்சமாக எந்தெந்த ஏரியாவில் கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போதும் தொடர்ந்து நம்ம டெஸ்ட் எழுதும் போதும் நம்மளுடைய குறைகள் சரி செய்யும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்களை காட்டிலும் ஒரு படி மேலே இருந்து ஒரு கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு கொஸ்டினை சரியாக பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் தான் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரியாக ஒரு கொஸ்டின் பேப்பர், ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2025 நடந்த தேர்வுலேருந்து 1 by 1 டெய்லியும் பார்த்துட்டு வரேங்க. ஸோ நிச்சயமாக இந்த டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்தவரையும் எல்லா போட்டியாளர்களும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் இன்ஸ்டியூட் வந்து படிக்கிறவங்க இல்லை ஆன்லைனில் படிக்கிறவங்க அந்த வேறுபாடு இல்லாமல் அனைவருக்குமே பொதுவாக தான் வழங்கப்பட்டு வருகிறது. இதை சரியாக பயன்படுத்திக்காங்க. நிச்சயமாக 2025 நம்முடைய இலக்கு அரசு பணியாளர், குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி மூலமாக அரசு பணியாளராக மாற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுவதற்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி இப்போது ஒரு படி மேலே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ வேல்யூ இல்லைனாலையும் இல்லை கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணது பிடிக்கலைனாலையும் உங்கள் கருத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.